ஒரு காலத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நம்ம ஜெயலலிதா அம்மா கட்டி காத்துட்டு இருந்த இந்த ஆட்சி இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியல. ஹாய் மக்கள், எப்படி இருக்கீங்க? நான் உங்க மீனவ பொண்ணு சுபி. என்னடா நம்ம சுபி அரசியல்லாம் பேசுறான்னு பாக்கீங்களா? சில விஷயங்கள் நம்ம பேசிதான் ஆகணும்னா பேசிதானே ஆகணும். இப்போ இந்த 2026க்கு அப்புறம் நம்ம தமிழ்நாட்டோட அரசியல் பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபியே மாறிடுச்சு. ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு நிலைப்பாடுகளுக்கு போயிட்டாங்க. ஆனா ஒரு காலத்துல திராவிட கட்சிகள் தான் அதிகமா ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க, அதாவது அதிமுக, திமுக. அதுல நாங்க ரொம்ப பெரிய கட்சின்னு சொல்லிட்டு இருந்த கட்சி இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியல, அதுதான் அதிமுக. நம்ம ஜெயலலிதாமா கட்சி இருக்கும்போது, நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் ஜெயலலிதாமாவும் ஆட்சி பண்ணும்போது, நம்ம தமிழ்நாட்டே வந்து பெரும்பான்மையா அவங்க தான் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணும்போது அவ்வளோ அழகா நம்ம ஜெயலலிதாமா வந்து கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் எனக்கு எதிரிகளே இல்லைன்னு சொல்லும் போதும், உங்களால் நான் உங்களுக்காக நான் சொல்லும் போதும் அவ்வளோ போல்டா ஒரு பெண் சிங்கமா வந்து ஆட்சி நடத்திட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி யார் கையில காலையோ விழுந்து ஏமாத்தி எப்படியோ ஆட்சியை பிடிச்சி ஆட்சிக்கு வந்தாரே ஒழிய அந்த ஆட்சிய எந்த அளவுக்கு வந்து மேல கொண்டு வந்தாருன்னு கேட்டா ஒண்ணுமே கிடையாது. கிட்டத்தட்ட 11 தோல்வி செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த கட்சியில இருந்து நிறைய தலைவர்கள் வெளியே வந்துட்டாங்க. எம்.ஆர். விஜயபாஸ்கர், அப்புறம் மரகத குமரவேல், அப்புறம் சி.வி. சண்முகம் நான் இந்த கட்சியில இருக்கனா இல்லையானு தெரியல அப்படின்ட்டாரு. கோயம்புத்தூரையே பில்லரா வச்சுட்டு இருந்த எஸ்.பி. வேலுமணி அப்பவே சொல்லியிருக்காரு தவைக்க தான் ஆட்சியை பிடிக்க போகுதுன்னு சொல்லி. அப்ப இவர் எதுவுமே கேட்காம அவர் இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணி இப்போ வந்து ஆட்சியே வந்து குட்டி சவர ஆக்கிட்டாரு. இப்போ அதிமுகவோட தொண்டர்களோட மனநிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு பக்கம் இவரும் ஜெயிக்க மாட்டாரு, நம்மளும் எந்த அளவுக்கு நம்ம முன்னேற போறோம்னு தெரியல, இந்த கட்சியில இருக்கலாமா வேணாமான்னு தெரியாம இப்ப இருக்க அரசியல் பத்தி தான் ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்லி அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. நிறைய இளைஞர்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது இவரும் சிஎம் ஆக மாட்டாரு, நம்மளும் வந்து முன்னேற முடியாது. இவரை முதல்ல மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது.